Hi guys, welcome to Quick Thought. I'm man of my world. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா guys, பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் guys. நம்மளே எப்படி ஒரு கஸ்டமைஸ்டு பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் டூல் கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அவங்களோட ஸோ இப்போ ஒருத்தவங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் அந்த 4 டிஜிட்டும் என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதோட ஒரிஜினல் காம்பினேஷன் தெரில. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபோனோட பின் லாக் பேட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் guys. ஸோ பின் லாக் பேட்டர்ன்ஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களால் 4 டிஜிட் தான் போட முடியும். அந்த 4 டிஜிட்டுமே என்னன்றது உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ அந்த 10 நம்பருக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான், அதுவும் 4 நம்பர், ஐ மீன் 4 டிஜிட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10 இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் இந்த 10 நம்பர் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் 4 டிஜிட் நம்பர் அதுவும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு நம்ம வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணோம்னா நம்ம கன்ஃபார்மாக அந்த காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்டில் கன்ஃபார்மாக ஒரிஜினல் பாஸ்வேர்டும் அதில் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர், ஸோ காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது, அதுவும் பைத்தான் எப்படி பண்ணுறதுனாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முக்கியமாக வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் நெக்ஸ்ட் டி அண்ட் கமா ஆர் கமா இ. ஸோ இந்த 4 வார்த்தை தான் ஆக்சுவலாக பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். பட் இது இந்த ஆர்டரில் தான் இருக்குமா அப்படின்றது தான் எனக்கு தெரியாது. ஸோ இதோட இடம் வந்து மாறலாம். இல்லை ஏவே 4 வாட்டி இருக்கலாம், இல்லை டிஏ 4 வாட்டி கூட இருக்கலாம், இல்லை இ 4 வாட்டி கூட இருக்கலாம், இல்லைனா அந்த ஆட்ரா கூட இருக்கலாம், இல்லை ஈர்டா அப்படின்னு கூட இருக்கலாம் அதோட பாஸ்வேர்ட். பட் எனக்கு அந்த காம்பினேஷன் தான் வேணும். ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த லெட்டர்ஸ் கொண்ட எல்லா காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸுமே எனக்கு வேணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பைத்தானில் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் இதை வெறும் ஜென்ரேட் மட்டும் பண்ணாமல் இதை வந்து இங்கே இருக்குல்ல கைஸ், password.txt அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா லேட்டர் நான் ஏதாவது அட்டாக்கோ இல்லை அட்டாக்கும் கிடையாது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் நான் போய் எடுத்து பார்க்கலாம் கைஸ். ஸோ அதனால் இது ஒரு பாஸ்வேர்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணுற மாதிரி தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு எடுத்துக்கிறேன், ஓப்பன். அண்ட் இதில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் கொடுங்க. வித் மறக்காமல் எக்ஸ்டென்ஷன்ஸோட கொடுத்துருங்க கைஸ். ஸோ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் தான் சேவ் பண்ண போகிறேன். அண்ட் அதோட நேம் கொடுத்துட்டேன். அண்ட் இதுக்கு வந்து நான் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா அப்பன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரைட்டர் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் ரைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், கடைசியாக இருக்க ஆன்சர் மட்டும் தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்பன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் திருப்பி உங்களால் அதில் வந்து ஒரு வேர்டை எழுதிக்கிட்டே இருக்க முடியும் கைஸ். பிகாஸ் ரீட் ஃபங்க்ஷன் நீங்கள் ஒரு வாட்டி எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி ரைட் பண்ணும்போது ஆல்ரெடியே இருக்கிற எல்லா டேட்டாவும் டிலீட் பண்ணிட்டு தான் திருப்பி போய் ரைட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு இந்த password.txt அப்படின்ற ஒரு ஃபைலை நீங்கள் வச்சிருந்தா கூட அதுவாகவே கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜ். அண்ட் ஓகே, எப்படி நம்ம பாஸ்வேர்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் வேர்ட்ஸ். ஸோ ஃபார் ஐ இன் வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபார் ஜே இன் வேர்ட்ஸ், WR. Okay, for J in words, next for IJK in words, next IJKL. பிகாஸ் நான் ஏன் இங்கே 4 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து 4 லெட்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் 4 வாட்டி லூப் ரன் பண்ண விட்டாகணும். ஸோ KL வேர்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இது எப்படி நம்ம ரைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் கைஸ். file.write, WRIT. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா string ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது யூஸ் பண்ணால் என்னால் கொஞ்சம் ஓவர் கண்ட்ரோல் என் கையில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஐ, நெக்ஸ்ட் ஜே அண்ட் நெக்ஸ்ட் கே அண்ட் நெக்ஸ்ட் எல். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் நான் இதில் மெயினாக வந்து நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி எஃப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் பேக்கெட்ஸை மென்ஷன் பண்ணுறீங்களா கைஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கும். மேபி நான் இப்போ இதை எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இதுவே நான் இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் பேக்கெட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணேன்னா, ஸோ ஆக்சுவலாக ஸ்கொயர் பேக்கெட்ஸ் பேரந்திசிஸோ சொல்லுவாங்க, ஆக்சுவலாக மறந்துட்டேன், பேரந்திசிஸ் தான் நினைக்கின்றேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேரந்திசிஸில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஐயை வந்து ஒரு வேரியபிளாக பார்க்குங்க. ஸோ அப்போ அந்த ஐ வந்து வேரியபிளாக இருக்கும்போது இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம string ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து இதே நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணேன்னா ப்ளஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இது வந்து ஜஸ்ட் நியூ லைன் கேரக்டர், அடுத்தடுத்து நியூ லைனுக்கு போனதுக்காக நியூ லைன் கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். மிச்சப்படி வரணும் கைஸ். அண்ட் ஃபைனலாக முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப் எல்லாருமே மறந்துடுவாங்க, மோஸ்ட்லி நானும் இது பண்ண மாட்டேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும் கடைசியாக. ஸோ ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணாமட்டிங்கன்னா சில டைமில் ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ கன்ஃபார்மாக டெலிட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஃபைல்ஸ் எப்பயுமே ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதை எப்பயுமே மறந்துடாதீங்க கைஸ். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம் கைஸ். அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ pasword.txt ஃபைலில் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். பைத்தான் password, ஓகே நான் WS யூஸ் பண்ணியிருக்கேன். password generator.py தான். ஸோ என்டர் பண்ணுறேன். ஸோ ஓகே, ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. என்னடா இங்கே எதுவும் வரல, இங்கே அதிகம் வந்துருச்சு பாருங்க கைஸ். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ். பட் கன்ஃபார்மாக இதில் இருக்க ஏதோ ஒன்று தான் அது பாஸ்வேர்டு அப்படின்றத நான் அடித்து சொல்ல முடியும். பிகாஸ் எனக்கு அந்த 4 டிஜிட் தெரியும். இந்த டிஜிட்லேருந்து ஏதோ ஒரு டிஜிட் நமக்கு தெரியும் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸை ஈஸியாக உருவாக்கிக்கலாம் கைஸ். ஓகே, ஆக்சுவலாக இருக்கான்னு பார்ப்போம். நான் ஆக்சுவலாக ரீடுன்றதான் கொடுத்தேன். ஓகே, 178 பார்த்தீங்கன்னா ரீடுன்றது இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் மனசில் நினச்ச பாஸ்வேர்டு கேட்டிங்கன்னா ரீடுன்றது தான். ஓகே, ஸோ இதை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காம்பினேஷன்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் கைஸ். பட் நீங்கள் இது என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் வேர்ட்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார்வர்ட் போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதை வந்து இன்னும் ரொம்ப கஸ்டமைஸ்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு உங்களுக்காக ரொம்ப கஸ்டமைஸ்டாக நான் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு போடுறேன் கைஸ். அண்ட் அதை நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது, நான் அந்த வீடியோ போட மாட்டேன்ன்றது. ஸோ நீங்கள் நல்லா கேட்க ஆரம்பிச்சு ஜஸ்ட் நீங்கள் ஒருத்தவங்க 2 பேர் கேட்க ஆரம்பிச்சாலே போதும். நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எப்படி ரொம்ப கஸ்டமைஸ்டாக கொண்டு போகலாம். லைக் மேத்தமெட்டிக்ஸில் பர்முடேஷன், காம்பினேஷன், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இன்னும் ரொம்ப எஃபிஷியன்சியாக அதை கொண்டு போக முடியும் கைஸ். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ்.